We are about to end the session. இந்த வாழ்க்கை வழிகாட்டல் கல்வி கடன் விழிப்புணர்வு நிகழ்வுக்கு போய் வீட்டில் போய் ரூமில் போய் தனியாக உட்காந்துக்கலாம் படிக்க விருப்பப்பட மாட்டேன் என்ன சார் இதுக்கு என்ன கவுன்சிலிங் பண்ணுறது கொண்டு வந்துருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட நான் அவங்க பேசுறேன் என்னமா ஏன் வந்து காரணம் என்ன அப்படின்னு பேச அந்த பொண்ணு சொன்ன அன்னசத்திர மாயம் வைத்தல் ஆலயம் 10,000 நாட்கள் அன்னையாவும் புண்ணியம் போய் ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தளித்தல் இங்க பாரதியினுடைய வரிகளுக்கு மெய்யால் உயிர் கொடுக்கும் விதமாய் இங்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்வி கடன் வழங்குவதற்கான கல்வி கடனை பெறுவதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்காக நடந்திருக்கிற இந்த இனிய நிகழ்வில் இதுவரையிலும் உங்களுக்கெல்லாம் நல்லதொரு தன்னம்பிக்கை தரக்கூடிய எழுச்சியான உரையை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய வனகாந்தி ஐயா அவர்களே, இந்த இந்திய நிகழ்வுக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பை நல்கி கொடுத்த அந்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே, என்னுடன் பணியாற்றும் முதன்மை மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் அவருடைய சக பணியாளர்கள் அனைத்திற்கும் மேலாக எனதுமை மாணவ மாணவிய கண்மணிகளை அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் கேரியர் கைடன்ஸ் பற்றி அருமை ஏற்கனவே வணக்கம் சார் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் அதற்கு அடுத்து அதே விஷயத்தை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் எதுவாக இருக்குமோ, உங்களுடைய நோக்கம் லட்சியம் எதுவாக இருக்குமோ, அந்த லட்சியத்தை அடைவதற்கு தமிழ்நாடு அரசு முடிந்த வரையில் உங்களுக்கு எல்லாம் கல்வி கடன் கொடுத்தாவது உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு நல்ல நிகழ்ச்சியை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்து அதற்கான உத்தரவாதத்தையும் கொடுத்து எப்படியாவது கல்வி கடன் பெற்றாவது தங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு கனவோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் நாம் எல்லோருமே தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த தருணத்தினுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாகவே கேரியர் கைடன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு பல்வேறு ஆசைகள் இருக்கு. எல்லாருமே அந்த காலகட்டத்தை தாண்டி வந்துள்ளோம். நம்ம முதல்ல எதுக்காக படிக்கணும், நம்மளுடைய லட்சியம் என்ன, அந்த லட்சியத்தை அடைவதற்கு கடுமையான உழைப்பு, நேரத்தை வீணாக்காமல் தொடர்ந்து படிக்கிறது, இது அனைத்தும் இருந்தாலும் கூட கடைசியா பணம் பொருள் இது இல்லாமல் நம்மளால் படிக்க முடியாது அப்படிங்கிற நிலையை மாற்றணும். அப்படிங்கிறதுக்காக அனைத்து வங்கிகளின் மூலமாக இந்த PM வித்யாலட்சுமி போர்ட்டல் மூலமாக உங்களுக்கு தேவையான கல்வி கடனை கொடுத்து உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் லட்சியத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்காக பள்ளி மாணவ மாணவியர்களுக்காக இதை எல்லாம் முடிந்த வரையில் கொடுத்து உங்களுக்கு உதவுவேன் என்று மாவட்ட ஆட்சியர்களுடைய நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல உங்களுக்கு பள்ளி மாணவ மாணவியர்களாக இருக்கீங்க, உங்களோட லட்சியம் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. அந்த முடிவையே உங்களுடைய வாழ்க்கையா மாற்றிங்க. அப்போதான் கண்டிப்பா நீங்க எந்த நோக்கத்திற்காக நீங்க படிக்க நினைக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை நோக்கி உங்களுடைய மனதும் உங்களுடைய உழைப்பும் கண்டிப்பாக செல்லும். பல பேர் படிக்கும் போதே எந்த விதமான நோக்கமும் இல்லாம படிச்சுட்டு இருக்கோம். அது இயற்கையா பல பேருக்கு இருக்கிற மாதிரி. ஒரு சிலர் நல்ல நோக்கம் நல்ல லட்சியத்தோடு இருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு லட்சியம் இருக்கணும். லட்சியம் இல்லாத வாழ்க்கை, லட்சியம் இல்லாத படிப்பு ரெண்டுமே
எந்த பக்கம் நம்ம வாழ்க்கை போகுதுங்கிற பிரேக் இல்லாத பஸ் மாதிரி தான், எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது. அப்போ கண்டிப்பா ஒரு உங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய இலக்கை நிர்ணயிக்கும் பொழுது அது உங்களுக்கு பிடித்தமாக இருக்கும். பொதுவாக நிறைய பள்ளி மாணவ மாணவிகள் அப்பா அம்மா சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி சொல்றாங்க, அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. தப்பே கிடையாது. அவங்க பெற்றோர்கள் கண்டிப்பா அவங்களுடைய ஆசைகள் சொல்லுவாங்க, உறவினர்கள் அவங்களுடைய ஆசைகள் சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாமே அவங்க படிக்கும் போது அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க, அவங்களால சில விஷயங்கள் முடியாம போயிருக்காங்க. அதை நம்ம மூலமா பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுல தப்பு ஒன்று இல்லை. ஆனா அது நம்மளுடைய மனதுக்கு பிடித்ததா இருக்குதா, நம்மளுக்கு தகுந்தா கூட அந்த குறிக்கோளும் லட்சியமும் என்னுடைய ஆசையும் என்னுடைய உழைப்புக்கும் ஒரே மாதிரி கம்பாட்டிபிலிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய வெற்றி சீக்கிரமா இருக்கா கொஞ்சம் தள்ளி போகுதா அப்படிங்கிறது கண்டிப்பா வெற்றி. ஆனா அதை சீக்கிரமா பண்ண போறோமா அடுத்தடுத்து கொஞ்சம் காலதாமதம் ஆகுமா அப்படிங்கிறதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. அப்ப நீங்க உங்களுடைய குறிக்கோளை கண்டிப்பா நிர்ணயம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன சக்தி அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா உணரணும். பொதுவாகவே இந்த பள்ளி பருவம் மற்றும் கல்லூரி பருவங்கள்ல நிறைய பேர் தனக்கு என்ன விரும்பி நல்லா வருது, தன்னுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறது நிறைய தடுமாற்றம். அந்த தடுமாற்றத்தை போக்குவதற்காக தான் நிறைய நம்முடைய பள்ளி கல்வித்துறையின் மூலமாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்கள் மூலமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. கல்லூரி படித்து முடித்தவர்களுக்கெல்லாம் தமிழ் முதல்வர், பெண்களுக்கெல்லாம் தூய்மை திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் பள்ளியில் படிக்கும் பொழுதே 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. முடிச்சதுக்கப்புறம் பயிற்சி கொடுக்குறோம். போட்டித் தேர்வுகள் மாதிரியான போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கும் பயிற்சி கொடுக்கும். ஸோ இவ்வளவு விஷயத்தை தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நாம இந்த லட்சியத்தை நாம் நிர்ணயம் செஞ்சுக்கோமா அப்படிங்கிறத நமக்கு ஒரு தடுமாற்றம், அது இயற்கையாக இருக்கும். அந்த தடுமாற்றை போக்குவதற்கு இந்த நிகழ்வு உங்களுக்கு மிக பேருதவியாக இருக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். குறிப்பா நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரியான தடுமாற்றம் வருது, நம்மளுக்குள்ள என்ன மாதிரியான லட்சிய கனவு இருக்கு, நாம் எந்த லட்சியத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல சில நேரங்களில் தடுமாற்றம் வரும். அதுக்கு உங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், உங்களுடைய அப்பா அம்மா ஒவ்வொருத்தரையும் கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது நல்லா வரும், உங்களுடைய ஆசை என்ன, அந்த ஆசையும் பெற்றோர்களுடைய கனவும் அல்லது பள்ளி ஆசிரியர்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அவர்களுக்கு உங்களுடைய திறமையை பார்த்து மதிப்பீடு செய்து இந்த விஷயம் வந்து நல்லா வருது, நீ இந்த விஷயம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற அட்வைஸையும் வாங்கிட்டு முதல் லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணாம எந்த ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க பயணம் செஞ்சீங்கன்னாலும் அது உங்களுடைய காலத்தை விரைவில் தான் செய்யும். அதனால முதல்ல உங்களோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்ன டார்கெட், அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்றோம், அச்சீவ் பண்ணல, லேட்டா அச்சீவ் பண்றோம், சீக்கிரம் அச்சீவ் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது. முதல்ல உங்களோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோமா. ஒரு ஊருக்கு போறோம், ஒரு பஸ்ல ஏறோம், அந்த பஸ்ல போய் எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரிஞ்சுதானே பஸ்ல ஏறோம். போர்டே பார்க்காம பஸ்ல எந்த விதமான போர்டு பார்க்காம எந்த ஊருக்கு போகுதுன்னே தெரியாம நம்ம எங்கேயாவது பயணம் செய்யணும். அப்ப சாதாரணமா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு உறவினர்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுதோ இல்லை விழாக்களுக்கு செல்லும் பொழுதோ அதை கூட ஒரு எந்த பஸ்ல எந்த போர்டு எதை நோக்கி நம்ம போறோம் கவனிச்சு அதுதான் ஏறும். அப்போ வாழ்க்கை பயணத்துல எவ்வளவு முக்கியமான இருக்கணும், நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு, எது தேவை, நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணாம இப்படி எந்த விதமான குறிக்கோளுமே இல்லாமல் நம்மளுடைய பயணம் இருந்ததுன்னா எப்படி நம்மளுடைய இலக்கை நம்மளால போய் சேர முடியும். முதல்ல உங்களுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை என்ன தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நம்ம நிறைய இடங்களை பார்த்துருக்கோம், யானை சர்க்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யானை எவ்வளவு பெருசா இருக்கு, பார்க்கவே பயமா இருக்கு. ஏறக்குறைய ஒரு 4000-5000 கிலோ எடை கொண்ட உருவம் நம்ம பக்கத்துல வந்துச்சுனாலே மிகவும் பயமா இருக்கும். ஆனா சர்க்கஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த யானை டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். ஒரு ஸ்டூல்ல ஒரு 4 காலில் ஒரு காலம் வச்சு 3 காலம் தூக்கி நல்லா டான்ஸ் ஆடும். அந்த ரிங் மாஸ்டர் என்னெல்லாம் சொல்றாரோ
அந்த யானை கேட்கும், உட்கார சொன்னா உட்காரும், குதிக்க சொன்னா குதிக்கும், டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் ஆடும். நல்ல கேளிக்கையா இருக்கும், உங்களை சந்தோஷப்படுத்தும், அருமையா இருக்கும். அப்ப நமக்குள்ள ஒரு மனசுல ஒரு கேள்வி, காட்டுல இந்த யானை கம்பீரமா நடந்து வந்தா அதை பார்த்து 1000 பேர் தெரிச்சு ஓடுவான். ஆனா ஒரு சர்க்கஸ்ல ஒரு யானை டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, சொல்றதெல்லாம் கேட்குது. ரெண்டு காலை தூக்கி நிக்க சொன்னா நிக்குது, உட்கார சொன்னா உட்காரு. அது ஏன் நம்ம மனசு அந்த கேள்வி கேட்கல? அப்ப அந்த யானைக்கு தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதே ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு யானைக்கு நம்ம பக்கத்துல போயிட முடியுமா? ஏன்னா காட்டுக்குள்ள அந்த யானைக்கு அதனுடைய பலம் என்னங்கிறது தெரியும். தன்னாலே கஷ்டப்படுது, தன்னாலேயே உழைச்சி சாப்பிடுது, மலைமலையா 7 கிலோமீட்டர் கணக்குல போகுது. அப்ப அந்த யானைக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சதுனாலதான் அது பக்கத்துல நம்ம போறதே கிடையாது. ஆனா ஒரு சர்க்கஸ் இருக்கிற யானை எப்படி பழக்கப்படுத்தப்பட்டு அதனுடைய சக்தி, அதனுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரியாமையே வச்சுக்கணும். அதனாலதான் அந்த யானை சர்க்கஸ் யானையாகவே இருக்கு. அதே போல பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள், உங்களுடைய பலத்தை நீங்கள் உணருங்கள். அந்த பலத்தை உங்களுக்கு உணரணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா லட்சியம் என்ன, உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத நீங்க நிர்ணயம் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய பலம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பலம் என்ன என்று உங்களுக்கு புரியக்கூடிய வரை பெற்றோர்களுடைய உதவியும் ஆசிரியர்களுடைய உதவியும் ரொம்ப அவசியம். ஆனால் உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிந்த பின்பு ஒரு எப்படி காட்டு யானை கம்பீரமாக உலா வரணும், அந்த மாதிரி நீங்க கடினமான உழைப்பு தன்னம்பிக்கை இருந்தால் நீங்க தான் ராஜா. அதுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துவதற்கும் உங்களுடைய உழைப்பை மென்மேலும் மெருகுபடுத்துவதற்கும் இந்த கல்வி கடன் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய தன்னம்பிக்கையும் கடின உழைப்பை மட்டுமே கொடுக்க வேண்டியது. அதற்கு மேல் உங்களை படிக்க வைத்து அதற்கு கடனும் கொடுத்து உங்களுடைய லட்சியத்தை அடைய வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.